குரோனிக் கிட்னி டிசீஸ் உள்ளவங்க வந்து எந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கணும், எந்த மாதிரி உணவுகள் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து போதுமான அளவு நீங்க சாப்பிடணும்னா, சிறுதானியங்கள்ல வந்து திணை, சாமை, குதிரைவாலி, கோதுமை, மக்காச்சோளம் இதுல வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, இடியாப்பம், அடை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். காய்கறிகள்ல வந்து நீங்க வந்து பச்சை காய்கறிகள் மட்டும் தான் சாப்பிடணும். அதுவும் வந்து லீச்சிங் பண்ணி சாப்பிடணும். அதாவது காய்கறிகள வந்து கட் பண்ணி 1/2 அன் ஹவர் பாயில் பண்ணிட்டு, அந்த வாட்டர வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க பொரியல், குழம்பு செஞ்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து லீச்சிங்ன்னு சொல்லுவாங்க. பழங்கள்ல வந்து பொட்டாசியம் வந்து கம்மியான உள்ள பழங்கள் தான் வந்து சாப்பிடணும். கிட்னி நோய் உள்ளவர்கள் வந்து எந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டுக்கலாம்னா, ஆப்பிள், கொய்யாப்பழம், பப்பாளி, பேரிக்காய் இந்த 4 பழங்கள் வந்து நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் வகைகள்ல வந்து கடலெண்ணெய், மக்காச்சோள எண்ணெய், கார்ன் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்த ஆயில் வந்து எண்ணெய் ரொம்ப குறைவா சேர்க்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கணும். கொழுப்பு இல்லாத தயிர், மோர் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். எது வந்து நீங்க வந்து குறைவா சேர்க்கணும்னா, பயிறு, பருப்பு வகைகள்ல வந்து நீங்க குறையா தான் சேர்க்கணும். பாசிப்பயிர், சுண்டல், காணம் அதெல்லாம் வந்து குறைவா சேர்க்கணும். இல்லாட்டி தவிர்த்து கொள்ளலாம். பால்லாம் குடிச்சிங்கன்னா முழு கொழுப்பா குடிக்காம நிறைய தண்ணீர் சேர்த்து குடிக்கிற மாதிரி வைத்துக்கோங்க. தக்காளி வந்து உங்க உணவுல வந்து குறைவா தான் சேர்க்கணும். காய்கறில வந்து பீட்ரூட் வந்து குறைவா சேர்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய சுகர், நாட்டு சக்கரை, கருப்பட்டி, தேன் இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து தவிர்க்கணும். ஸ்வீட் சாப்பிட்றது, லட்டு, மைசூர் பாக்கு அதில் வந்து நெய், டால்டான ரொம்ப சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுட் ஐட்டமும் வந்து நீங்க தவிர்க்கணும். கூல் ட்ரிங்க்ஸ், பெப்சி, 7up அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் வந்து தவிர்க்கணும். இளநீர், காய் சூப், கீரை சூப் வந்து நீங்க வந்து தவிர்க்கணும். பழங்கள்ல வந்து நிறைய பொட்டாசியம் உள்ள எல்லா பழங்களுமே வந்து நீங்க வந்து தவிர்க்க தான் செய்யணும். மாம்பழம், வாழைப்பழம், சப்போட்டா, சீத்தாப்பழம், அன்னாசி பழம், ஆரஞ்சு, கிரேப்ஸ் எல்லா பழங்களுமே வந்து நீங்க தவிர்க்க தான் வேணும். காய்கறிகள்ல வந்து கீரை வகைகள் வந்து தவிர்க்கணும். கிழங்கு வகைகள், வாழைக்காய், வாழைத்தண்டு, பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளும் வந்து நீங்க வந்து தவிர்க்க தான் செய்யணும். ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் வந்து கொட்டை வகைகளும் வந்து தவிர்க்கணும். பாதாம், பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரியான கொட்டை வகைகளும் தவிர்க்கணும். பேரிச்சம்பழம், உலர் திராட்சை இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து நீங்க வந்து தவிர்க்க தான் பண்ணணும். உங்க உணவு முறையில வந்து பொட்டாசியம் வந்து கம்மியா இருக்கணும். சோடியம், பாஸ்பரஸ் உள்ள உணவுகளை வந்து கம்மியா எடுத்துக்கணும். உங்களோட ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷனையும் பார்த்து நீங்க வந்து உங்க உணவுல வந்து சாப்பிடுற மாதிரி பார்த்துக்கோங்க.